குற்றம் சாட்டப்பட்ட உயிரிழந்த ரிதன்யா அவர்களுடைய மாமியாருக்கு இப்படி ஒரு பாதுகாப்பா? காவல் நிலையத்துல ரிதன்யா மாமியாருடைய உறவினர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடக்கூடிய பரபரப்பு காட்சிகள் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. பிரபலங்களுக்கு பாடிகார்டுகள் பாதுகாப்பு கொடுக்கிறது போலயே வாகனத்துல ஏற வந்த ரிதன்யா மாமியாருக்கு உறவினர்கள் பாதுகாப்பு கொடுத்து நடந்து வந்திருக்காங்க. திருப்பூர் மாவட்டம் அவினாசி கைகாட்டிப்புதூர் பகுதியை சேர்ந்தவங்க ரிதன்யா. சமீபத்துல தன்னுடைய கணவர் வீட்டுல வரதட்சணை கேட்டு தன்னை கொடுமைப்படுத்துறதா சொல்லி விபரீத முடிவெடுத்து உயிரிழந்திருந்தாங்க. இவங்களுடைய உயிரிழப்பு தமிழகம் முழுக்கவே மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. இது தொடர்பா சேவூர் போலீசார் வழக்கு பதிவு செஞ்சு கணவர் கவின்குமார், மாமனார் ஈஸ்வரமூர்த்திய ஏற்கனவே கைது செஞ்சிருந்தாங்க. மாமியார் சித்ரா தேவி உடல்நிலை காரணமா அவங்களுக்கு பைண்டிங் ஆர்டர் முறையில விடுவிக்கப்பட்டு அவங்க வீட்டுல இருக்கிறதுக்கான அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. ஆனா இதுக்கு பல்வேறு தரப்பினர்களும் ரிதன்யா அவர்களுடைய பெற்றோர் மற்றும் உறவினர்கள் கடும் எதிர்ப்புகளை தெரிவிச்சிருந்தாங்க. உடல்நிலையை காரணம் காட்டி தப்பு செஞ்சவங்களை இப்படி தப்பிக்க விடலாமா அப்படின்னு சொல்லி இவங்க மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்துல புகார் மனுவும் அளிச்சிருந்தாங்க. அதை தொடர்ந்துதான் சேவூர் போலீசார் மாமியார் சித்ரா தேவிய கைது செஞ்சு சிறையில் அடைச்சிருந்திருக்காங்க. அப்பதான் மாமியார் சித்ரா தேவி காவல் வாகனத்துல காவல் நிலையத்துல ஏற முயற்சி செய்யும் போது அவங்களுக்கு பாதுகாப்பு வழங்கியவாறே உறவினர்கள் கொடை சூழ்ந்து வந்திருந்திருக்காங்க. அவங்களை யாரும் போட்டோ எடுக்காத வகையிலும் அவங்க கிட்ட யாரும் நெருங்காத வகையிலும் இந்த மாதிரி அவங்க நடந்துகிட்டது வீடியோ காட்சியில பதிவாகி இருந்திருக்கு. இப்போ இந்த வீடியோ தான் வைரலாகி கடும் கண்டனங்களுக்கு உள்ளாகி இருக்கு. இது எப்படி காவல் நிலையத்துக்குள்ள குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு இவங்க பாதுகாப்பு வழங்குவாங்க அப்படின்னு சொல்லி இதுக்கான கண்டனங்களும் குற்றச்சாட்டும் எழுந்திருக்கு. இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த மாதிரியான நிறைய செய்திகளுக்கு ஒன் இந்தியா சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.